சார் ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தீக்காயம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தழும்புகள் வந்து இன்னும் பெருசாகாம இருக்கு அல்லது இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி சார் நம்ம மெயின்டைன் பண்ணணும்? ஒரு பேஷண்ட் தீக்காயப்பட்டு புண்ணை வெளிப்படையாக ஆறினாலும் உள்புண் ஆறதுக்கு குறைஞ்சபட்சம் 6லேருந்து 9 மாதம் ஆகும். நிறைய தீக்காய பேஷண்ட் எப்படி புண்ணு ஆறும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலர் கம்மியாகியோ இல்லை அதிகமாகியோ ஆகும். அது ஹைப்போ இல்லை ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் தீக்காய் ஆறினதுக்கப்புறம் ஒரு 6 to 9 months வந்து ஸ்கார் மசாஜ், அதாவது அந்த தழும்பை ஏதாவது ஒரு ஆயில், ஆலிவ் ஆயில் பெட்டர்னு சொல்லுவோம், அந்த ஆயில் வச்சு நல்லா அவங்க மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தீக்காய தானாக ஆறப்போதுன்னா பெருசாக அந்த ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார் கீலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ரெஷன் கார்மெண்ட், அதாவது நம்ம துணி மாதிரியே இருக்கும், பனியன் மாதிரி இருக்கும், அது அவங்க கண்டிப்பாக குளிக்கிற டைம் தவிர மற்ற எல்லா நேரமும் போடுறது நல்லது. தீக்காயத்துக்கு அப்புறம் பேஷண்ட் மோஸ்ட்டாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், அதாவது அவங்களோட எல்லா ஜாயிண்ட்ஸும் ஸ்டிஃபாகி மூமெண்ட்ஸ் கம்மியாக சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த 6 months வந்து அவங்க நல்லபடியாக எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது வலி இருக்கும், அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அந்த எக்ஸசைஸ்னால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பழைய மாதிரியான ஒரு தோல் கலரையோ அசைவையோ நம்ம இயல்பாக கொடுக்க முடியும்.